சண்டே மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கைமா குழம்பும் அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு தான், கூடவே ரசம், ஒயிட் ரைஸ் செஞ்சுருந்தோம். அப்பா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக எக்கில் ஆம்லேட் போட்டு கொடுத்தாச்சு. ஒரு 2 o'clock போல் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அத்தை வந்து பெயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க கோலம் போடுறதுக்கு. அவங்க ஒரு 2:30 அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க கோலம் போடுறதுக்கு. ஒரு 4:30 ஆயிடுச்சு. 3 கோலம் போட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு ஈவினிங் எல்லா வேலை முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து எனக்கு புதினா சட்னி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஒரு கட்ட அளவுக்கு புதினா, அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துகிட்டு அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் புளி தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அது கலர் மாறின பிறகு கொஞ்சமாக பூண்டு, ஒரு அரை வெங்காயம், கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புதினாவும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், கூடவே புளி, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணோம் இல்லையா அந்த புதினாவும் சேர்த்துட்டு இல்லை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த சட்னியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சுட சுட சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே பாய், நான் அடுத்த சான்ஸில் பார்க்கலாம்.